ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட மசாலா ஐட்டம், குழம்பு மிளகாய் தூள் இருக்குது நம்மகிட்ட. கருப்பு உளுந்து இட்லி பொடியும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு 3 டப்பா அளவுக்கு பொட்டுக்கடலை உருண்டையும் கருப்பு உளுந்து இட்லி பொடியும் 2 கிலோ கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலை உருண்டை டப்பாவில் பேக் பண்ணிட்டோம். அடுத்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம கருப்பு உளுந்து பண்ண போகிறோம். அப்பப்போ கேட்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், அப்படியே ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு, இதுவும் அதே மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நமக்கு வறுத்தாச்சு. கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பொரியல் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா, இந்த இட்லி பொடிக்கு தேவையான வரமிளகா போட போகிறோம். அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது மட்டும் டக்குன்னு காமிச்சு எடுத்துகிறேன். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. வத்தல் வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா, அதே கடாயில் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெள்ளைப்பூடு வறுத்ததும் நம்ம கருவேப்பிலையை அடுத்து வறுத்துக்கலாம். கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். தண்ணி வடியும் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுத்து எடுத்துட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் நம்ம பெருங்காய கட்டி எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காயத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காய கட்டி வச்சுருக்கோம். வாசனை நல்லா வாசமாக இருக்கும். இதை பொரித்து எடுத்துக்கலாம். அளவுக்கு பொரித்து எடுத்துட்டோம். எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்குது. இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறவும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துருக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த வலையில் பாதி அந்த வலையில் பாதி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுடைய கருப்பு உளுந்து இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் களி அந்த மாதிரி கருப்பு உளுந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி பொடினா தோசைக்கு வச்சு சாப்பிட எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். வேணுன்றவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் இவங்களுக்கு 2 கிலோவுக்கு மேலே கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டு பிடிச்சி திரும்ப இந்த வாட்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம இதை நாளைக்கு கொரியர் பண்ணிடுவோம். செஞ்சுருக்கோம் தோசை. நம்மளோட உளுந்து இட்லி பொடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.